குழுக்களை வின் பண்ணால் 3 டீமுக்கான குழுக்கள் நடக்குது. ஆனால் டீம் பேர் சொல்லி என்ன யார் போனிதானா பிரம்மன் சிசி மின்னல் பாய்ஸ். வின் பண்ணி டேரக்டா சுங்கி போறாங்க. quarter final match டாஸ் நடக்குது. டாஸ் பை மின்னல் பாய்ஸ். மாமா அப்படியே நில்லுங்க நீங்களா. வாங்கடா. இந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா மின்னல் பாய்ஸ் vs பிரம்மன் சிசி. கண்டிப்பாக இந்த பட்டம் நல்லா இருக்கும். பிரம்மன் சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்க்கு 5 ஓவர், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, அதே 4 ஓவர் யூஸ் பண்ணணும். இப்போ மின்னல் சிசிக்காக ஸ்ட்ரைக்ல கோவிந்த் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்லையும் கோவிந்த். பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரா போட திவாகர் வந்திருக்காரு. குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் யாக்கர் ஸ்ட்ரைக்கில் கோவிந்த். இவர் ஒரு சிறந்த சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் சிஸ் ஷாட்டிங். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டா போயிருக்காரு. மீட் விக்கெட் அடிச்சா லாங் 6 கோவிந்தோட பேட்ல ஃபர்ஸ்ட் 6. போன மேட்ச்ல அதே ஃபார்ம் இந்த மேட்சும் கண்டினியூ பண்றாரு. இல்ல ஃபுல் டாஸ் லாஸ்ட் ஸ்டாப் டீப்ல அருமையான ஃபீல்டிங் இருந்தாலும் 2 ரன்ஸ். ஷாட்டுங்க எந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்லாட்ல போடுறது கடந்து விட்டது. 6 ரன்கள். அவ்வளோ நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரன் 6 வந்து கோவிந்தோட பேட்ல இருந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல சின்ன தடுமாற்றம். இங்க சிங்கிள் மட்டும் லெக் பாய்ஸ் பை டாட் டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு. நல்லா ஸ்டார்ட் எதுவும் லூஸ் பண்ணல. பவுலிங்ல சுரேஷ் வந்திருக்காரு. ஸ்விட்ச் இட் லெக் பாய்ஸ் வேற கண்ட் இல்ல. திரும்ப பக்கமே போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஷார்ட் ஃபிளாட்டா போயிருக்கு. பெரிய ஓபன் தடுக்க முடியாதனால பதிவு பண்றாரு கோவிந்த். பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்திருக்கு. தேர்ட் ஒன் ஸ்லோ ஏறுவான கேட் ட்ராபிக் பண்ணியிருக்காருங்க. ஆஃப் கட்ரா போட்டாரு. அப்படியே வளைச்சு விட்டுருக்காரு. இப்போ பவுண்டரி ஓவர் 6 வந்து கோவிந்தோட பேட்ல இருந்து கடைசி 2 பால்ல ஷாட்டுங்க. தப்பான பந்து. பால் வந்த பக்கம் தூக்கி விட்டுருக்காரு. ஃபைனல் லெக்ல பேக் டு பேக் சிக்ஸஸ் கோவிந்தோட பேட்ல இருந்து. தப்பான பந்து பேட்ல படலங்க. டாட் பால் லாஸ்ட் ஒன் க்ளீன் போல்டுங்க. ரிவெஞ்ச் டெலிவரினே சொல்லலாம். 2 6க்கு அப்புறம் லெக் ஸ்டம்ப் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க மின்னல் பாய்ஸ். கடைசி பால் கம்பேக் கொடுத்திருக்காரு. 2 ஓவருக்கு ஸ்கோர் 33 வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாலுமே நல்ல ஸ்கோர். பவுலிங்ல பிரபு வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் முரளி. ஷாட்டிங் பெரிய ஷாட் ஐயா போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போல சான்ஸ் ஃபார் வாட்ச் கம்மு போட்டு வந்திருக்கு நினைக்கிறேன். மேல கம்ம இருக்கு. விட்டது மேட்சா இல்ல கேட்சா? அதுதான் முக்கியமான விக்கெட்டா இருந்திருக்கும். ஃபுல் டாஸ் தப்பான பந்து. இந்த பேட்ஸ்மேனுக்கு கிளியர் பண்ணிருக்காரு தெளிவா. கோவிந்தோட பேட் வந்து 3 6 வந்திருக்கு. ஷாட்டுங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல ஃபுல் பேஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல சூர்யா கால்ல பட்டேல் டைவர்ட் ஆயிடுச்சுங்க. லக்கி பவுண்டரி 6 கவர் பவுண்டரி வந்திருக்கு. ஷார்ட் பால் இது அப்பல்ல சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்ல முரளி ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல. டாப் பேஜ் ரொம்ப ஹையா போயிருக்கு. அவ்வளவு ஈஸி இல்ல. கொஞ்சம் தெளிவா எடுத்துருக்காரு. நல்ல கேட்சிங் ஆப்போசிட் சைடுல கேட்சிங் எடுத்துருக்காரு தெளிவா. முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க மின்னல் பாய்ஸ். 3 ஓவருக்கு ஸ்கோர் 46 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்றாங்க மின்னல் பாய்ஸ். பவுலிங்ல சூர்யா வந்திருக்காரு. லெஃப்ட் டு லெஃப்ட். இந்த படம் நல்லா இருக்கும். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸ் கரெக்டாக போய் பிடிங்க இருக்காரு. ஐயோ கைக்க போச்சு விட்டுருக்காருங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கேட்ச் விட்டுட்டாங்க கோவிந்துக்கு. கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸ் அருமையான அடிப்பா. தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு ரித்திஷ். மிட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அகைன் ஒரு ஃபுல் டாஸ். மீண்டும் அருமையான அடி. கண்ட்ரோல்லாம் போட்டுருக்காருங்க. பேக் டு பேக் சிக்ஸஸ். லூஸ் பால் திரும்பி பண்ணி பண்றாரு ரித்திஷ். மீண்டும் பாருங்க. ஷாட்டுங்க ஷார்ட்டா போட்டு 2 தடவை இந்த ஓவர் ஸ்ட்ரைக்ல ஆயிருக்காருங்க சூர்யா. லென்த் மிஸ் பண்ணிருக்காரு. ஹேட்ரிக் சிக்ஸா பதிவு பண்றாரு ரித்திஷ். இந்த டேல ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஹேட்ரிக் சிக்ஸா பதிவு பண்றாரு.
க்ளோஸ் பால் அடிக்க வந்து தான் ஸ்லாப் மேலே இருந்தது. சிங்கிள் மட்டும் ஒரு ரன் 4 ஓவருக்கு ஸ்கோர் 67 வந்திருக்கு. அரௌண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இப்போ வரைக்கும் 67/2 2 விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிட்டாங்க. புரியல. பிரபு வந்திருக்காரு கடைசி ஓவர். செகண்ட் நல்லா ஷாட்ங்க. அடிக்கப்பட்ட பந்து அது எல்லைக்கோட்டை தாண்டுமா? பாலியா இருக்காருங்க ட்ரை அது கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. ரித்திஷோட பேட்டர் 4 6 வந்திருக்குங்க. மீட் பண்ண 5 பால் 4 6. நல்லா பேட்டிங் ஷாட்டுங்க. இன்னும் அடிக்கப்பட்ட பந்து ரோட கிராஸ் பண்ணியிருக்கு. வந்து பேக் டு பேக் சிக்ஸஸ். ரோட்ல வரவங்க 7 பாலுக்கு 5 6 அடிக்கிறாரு ரித்திஷ். தரமான பேட்டிங். ஃபுல் டாஸ் அப்புறம் கண்டில்ல தூக்கி அடிக்கப்பட்ட பந்து டிஸ்டன்ஸ் போடுங்க. ஆச்சு கரெக்டாக எடுத்துக்காரு. நல்ல டேக்கன் இருந்தாலும் நல்லா பேட்டிங். 6 6 வந்திருக்கு ரித்திஷோட பேட்லேருந்து. நல்லா பேட்டிங். கேமராவில் ப்ளே பண்ணி போகிறாரு. பயங்கரமா நியூ பேட்ஸ்மேன் தனசீலன் துயாக்கர் அடிக்கப்பட்ட பந்து 1 2 3 மெடிக்கல் தரையை விட்டு போயிருக்கு. இன்னும் சொல்லிட்டாருங்க சிங்கிள் மட்டும். பாரா டாட்டா இல்ல கேட்சா ஃபுல் டாஸ் டெலிவரி. நிறைய ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். நான் டிஸ்டன்ஸ் போகிறாங்க. கடைசி பால் விக்கெட்டோட முடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். மினல் பாய்ஸ் நல்லா பேட்டிங். மினல் பாய்ஸ் உள்ள வந்துட்டாங்க. 5 ஓவருக்கு 79 ரன் இருக்காங்க. நல்ல ஸ்கோர். ஹை ஸ்கோரிங் இந்த டேல ஹையஸ்ட் ஸ்கோர். பிரமன் சிசி 80 ரன் ஆனோம். 5 ஓவருக்கு 80 பெரிய டார்கெட். கண்டிப்பாக நிறைய பேர் செட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சூர்யா இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் கருணாகரன். அவங்கள ஃபர்ஸ்ட் பவர் பிளே வரப்போ கோவிந்த் வந்திருக்காரு. பெரிய டார்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் டார்கெட் 80 ரன் ஆனோம். பெரிய சுத்து ஸ்டார்ட் வித் டட் பால். செகண்ட் ஒன் டாஸ். ஓய்யோ ஃபீல்டர் கைக்கே போச்சு விட்டுருக்காரு. நல்ல ஃபீல்டர் தான். கையில் மாட்டலங்க. டாட் பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இல்லை அங்க ஒரு சிங்கிள் மட்டும். சோத்தில் கால் பண்ணா இந்த பால் 2 ரன்ஸ். அப் டு ஏக்கர். டாட் பால். அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரா ஸ்கோர் 3 வந்திருக்கு. லூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரா சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அது இல்லை சான்ஸ் ஆர் கேட்ச் நினைக்கிறேன். ஐயா போயிருக்கு. வாட்ச் பண்ணி தெளிவாக எடுத்துருக்காரு. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் பிரபா வந்திருக்காரு. சரி யோகா வந்திருக்காரு. அருமையாக பாடுபட்டு கொண்டுள்ளார். அடிக்கப்பட்ட பந்து 1 2 3 சிங்கிள் மட்டும் ஃபைன் லெக்கில். லாஸ்ட் 2 நல்ல டேக்கன். இல்லை கையை தெரிய போயிருக்கு. முக்கியமான செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேர் 2 விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. அருமையான ஃபீல்டர் பிரமன் சிசி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர். நிறைய டாட்ஸ் இந்த ஓவரில் இந்த வருஷம் சிறப்பாக போட்டுருக்காரு. முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காரு தனசீலன். பவுலிங்கில் நவீன் வந்திருக்காரு. ஒரு 100க்கு 6 தான் வந்திருக்கு. பவுலிங்கில் நவீன் வந்திருக்காரு. 70+ மார்க் ஸ்கோர் பண்ணா ஃபர்ஸ்ட் பால் வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு. அமாச்சி நடாரு பிரபாவோட பேட்லேருந்து. சரி யோகாவோட பேட்லேருந்து. பெரிய ஓப்பன் சான்ஸ் தடுக்க முடியாத 4 6 கவர் பவுண்டரி. பிரபா யோகாவோட பேட். காலை தடுத்து விட்டுருக்காரு. நல்ல ஃபீல்டிங் தீப்ல ரித்தீஷ். ஒரு சிங்கிள் மட்டுங்க. சரி 2 ரன்ஸ். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அது 6 ஆக மாறுமா? சரியா போயிருக்கு. இந்த ஓவரில் 2 6 ஒரு பவுண்டரி யோகாவோட பேட்லேருந்து. ஷார்ட் அகைன் லாங் ஆஃப் விளையாடா டிஸ்டன்ஸ் போறாங்க. ஐயோ புடிச்சிட்டு இருக்காருங்க. சிங்கிள் மீன்ஸ் ரேஜ். சிங்கிள் மட்டும் ஃபைனலுங்களா. ஒடியில் ரித்தீஷ் வந்திருக்காரு. ஒடியில் ரித்தீஷ் 2க்கு 60 மேலே ஸ்கோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பாலே பனிஷ் பண்ணியிருக்காருங்க. வாம் வெல்கம். ஒரு தேவையான 6. பெரிய ஓப்பன். யாஸ் 1 பவுன்ஸ் பவுண்டரி 6 கவர் பவுண்டரி. நல்லா ஸ்டாப் டீப்ல இங்கே சிங்கிள் மட்டும். இப்போ இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பால் 6க்கு அப்புறம் அடுத்த பால் நல்லா கம்பேக் ரித்தீஷ் இருந்து. பவுலிங்கில் அகைன் கோவிந்த். 6க்கு 50 மேலே ஸ்கோர் பண்ணணும். 1 சைடு வந்துட்டாங்க.
இல்லை டீவில் எடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டாப். இங்கே 2 runs. சிங்கிள். லாஸ்ட் 3 more. க்ளீன் போல்டுங்க. ஷாட்டுங்க. பெரிய ஷாட். நல்ல டேக் அண்ட் டிஸ்டன்ஸ் போல பேக் டு பேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் இந்த குவார்டர் ஃபைனல்ஸாக மின்னல் பாய்ஸ் வின் பண்ணுறாங்க.